ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸர்சைஸ் வீடியோக்குள்ளே போகிறோம். இன்னும் ஒரு 2 தியரி கிளாஸ் இருக்குது. அதை நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு எல்லாமே டம்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ நம்ம ஆக்சுவலான எக்ஸர்சைஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா செட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வர இந்த வீடியோவும் அடுத்து வர வீடியோவும் உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து கரெக்டாக எப்படி செட் ஆகணும், எந்த பொசிஷனில் நம்ம கீஸ் பிடிக்கணும், இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் போட்டுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எப்படி அந்த எக்ஸசைஸ் எப்படி நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிறதும், 2வது வீடியோவில் நான் பேசாமல் அந்த எக்ஸசைஸ் அப்படியே நான் வாசிப்பேன். நீங்கள் ஜஸ்ட் இயர்ஃபோன் மாட்டிட்டு என் கூட நீங்கள் கீபோர்டில் அப்படியே நீங்கள் வாசிக்கணும். ஓகே. ஸோ இந்த ஃபிங்கர் செட் ஆகிறதுக்கு 1 to 2 வீக்ஸ் ஆயிரும். நீங்கள் டெய்லியும் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே உங்கள் ஃபிங்கர்ஸ் கரெக்டாக செட் ஆகிரும். உங்கள் ஃபிங்கர்ஸ் செட் ஆனாலே பாதி விஷயம் முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் வர எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக நீங்கள் வாசிடுவீங்க. உங்களுக்கு ஃபிங்கர்ஸ் மேலே பிரச்சனை இருக்காது. இந்த ஃபிங்கர் வரலையே, இந்த சுண்டு விரல் வரலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து எந்த லெட்டர் இதில் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற சில டவுட்ஸ் தான் வரும். அதை நான் அழகாக சொல்லிடுவேன். ஆனால் ஃபிங்கர்ஸில் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த ஃபிங்கர் வந்து ஃபஸ்ட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நீங்கள் நல்லா சூப்பராக வாசிக்கணும். வாசித்தா தான் ஃபிங்கர் செட் ஆகிடுச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்து டக்குன்னு போய்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் கீபோர்ட் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பியானோ செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்முடைய எக்ஸசைஸ் வந்து நம்ம மெட்ரோனோம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால் டைமிங்காக. ஓகே. மெட்ரோனோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். முன்னாடி தனியாக இருந்துச்சு. இப்போது எல்லா கீபோர்ட்லேயுமே அது இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த மெட்ரோனோம் அப்படிங்கிறது. சத்தம் கேட்குதா? 1 2 3 4 1 2 3 4 இப்படி வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய வால்யூம் நீங்கள் குறைச்சிக்கங்க. யூஸ்வலாக 100 இருக்கும். இப்போது இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெட்ரோனோமை இதை நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கும். எமகா கீபோர்டாக இருந்தால் அதில் மெட்ரோனோம் வால்யூம் இருக்கா? இது வந்து ஒரு 70 வச்சுக்கோங்க, அல்லது நான் 65 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோடைய டெம்போ வந்து ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்து 80 வச்சுக்கலாம். ஓகே. 80லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 20 இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ரைட் சைடில் 4th ஆக்டேவ். ஓகேவா? ஃபஸ்ட் ஆக்டேவ் இது, செகண்ட் ஆக்டேவ் இது, தேர்டு, 4th அண்ட் 5th. ஓகே. இதில் 4th ஆக்டேவில் இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. CDEFG இதில். ஓகே. CDEFG மேலே நான் எழுதியிருக்கிறேன். இது என்னுடைய ஸ்டூடெண்ட்டுடைய கீபோர்டு. ஸோ இது எழுதுனங்காட்டி இந்த கீபோர்டு நான் யூஸ் பண்ணுறேன். CDEFG. அதே போல் லெஃப்ட் சைடில் CDEFG. ஓகே. ஸோ ரைட் சைடில் பெருவிரல் வரும், லெஃப்ட் சைடில் சுண்டு விரல் வரும். ஓகே. ஸோ இப்படி. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்னா, மெட்ரோனோம் ஆன் பண்ணிக்கங்க. இதில் வர ஒவ்வொரு பீட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கீ ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு ரைட் சைடு வாசிப்போம். C D E F G again F E C D. ஓகே. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் ஸ்டார்டிங் வந்து இந்த மெட்ரோனோமில் ஸ்டார்டிங் அந்த டிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 3 இப்போ பாருங்கள். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான சத்தம் வருதில்ல, அதை ஸ்டார்டிங் இது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து திரும்ப ஆரம்பிக்கும்போது அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இங்கே கீஸ் வந்து CDEFG. இங்கே எதுவுமே எந்த நோட்டுமே ரிப்பீட் பண்ணக்கூடாது. CDEFG FG FEDC. ஓகே. இதுதான் அது. ஸோ மெட்ரோனோம் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு 80 டெம்போலேருந்து வாசிக்க போகிறோம். ரைட் சைட். ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஹேண்டுடைய பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் வந்து நீங்கள் ரொம்ப இப்படி இருக்கக்கூடாது, பட்டையாக இருக்கக்கூடாது, இப்படி ரொம்ப போயிடக்கூடாது, ஒரு மாதிரி மீடியமாக இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி இந்த மாதிரி இதை கீபோர்டு சர்ஃபேஸ்னால் இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் நான் சைட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப இப்படியும் போயிடக்கூடாது, ரொம்ப இப்படியும் வந்துடக்கூடாது,
இப்படி இருக்கணும். ஓகே. ஸோ என்னன்னா, இங்க வாசிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர் டச் ஆகும்போது இந்த ஃபிங்கர் இப்படி தூக்கும் மேல. இப்படி போகும். இப்படி வரும். இது நீங்க கொண்டு வரணும் இப்படி. ஓகே. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ தூக்காம கொண்டு போணும். ஓகே. மெட்ரோனம் போட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு வாசிக்க போறோம். இப்போ லெஃப்ட் சைடு வாசிக்கலாம். C, D, E, F, G, F, E, D, C. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு வாசிச்சுட்டு நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு லெஃப்ட் சைடு நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இது வரக்கு ஒரு 1 வீக் பக்கம் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம போகணும். ஓகே. இப்போ ரைட் சைடும் நல்லா வாசிச்சாச்சு, லெஃப்ட் சைடு நான் நல்லா வாசிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஹேண்ட்ஸும் சேர்த்து வாசிக்கலாம். ஓகே. மெட்ரோனம் ஆன் பண்ணுறேன். 1, 2, 3, 4. ஓகேவா? ஸோ இது முடிஞ்ச பிறகு டெம்போ வந்து ஒரு 100 வச்சுக்கலாம். மறுபடியும் இதையே வாசிப்போம். ஓகே. ஸோ இப்படி நம்ம எவ்வளோ டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னா 200 வச்சு வாசிக்கிற அளவுக்கு நம்ம ஹேண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகணும். ஸோ டெய்லி நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இது 1 வீக்கில் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இது 2 வீக்ஸ் ஆகும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வராமல் நம்ம கீபோர்ட் வந்து வாசிக்க முடியாது. ஸோ இது வந்து இனிஷியல் ப்ராக்டிஸ். இன்னொரு வீடியோ நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் அப்படியே இதை வச்சு வாசிக்கணும். ஓகே.